ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா சூடு பண்ணி நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம அந்த காலிஃப்ளவரை நல்லா பூச்சி இல்லாமல் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வேகலாம் வைக்கக்கூடாது, சும்மா நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா ட்ரையாக வடிகட்டிடலாம். நல்லா உங்களுக்கு அந்த மஞ்சள் தண்ணியில் இந்த அளவு இப்போ நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ என்ன இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அதை ட்ரை பண்ணதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை டெக்கரேஷனுக்கு ஆனியனு, சில்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மைதா மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, கடலை மாவு ஒரு 2 கப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த கிண்ணத்தில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பவுட்ருன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த பாருங்கள், இப்போ வந்து 65 பவுட்ரு தனியாகவே விற்கிது. வேணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம வந்து கரம் மசாலா கொஞ்சம், சீரகத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆப்ஷனல். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் வரணுன்ட்டு போடுறேன். பெப்பர் தூள். இப்போ வந்து நான் மைதா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், அதோட கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது போட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும், அதனால் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. இப்போ இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா அந்த பவுட்ரு, சில்லி பவுட்ரு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் அதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தான். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், நம்மளுக்கு 65 டேஸ்ட்டில் வரணுன்றதுனால. இப்போ இதோட சின்னமன் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறேன், இதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம இதை லாஸ்ட்டாக கலந்து முடிச்சுட்டு இதுக்கு பத்தலைன்னா அப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கலர் நம்மளுக்கு ஓகேவா இல்லை பத்தலையா அப்படின்னு நம்ம இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் லாஸ்ட் டைமாக எல்லாம் கலந்து முடிச்சுட்டு ஒரு வாட்டி உப்பு காரம் செக் பண்ணி அதுக்கு தேவையான அளவு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சீரகத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அப்புறம் பெப்பர், இப்போ வந்து கரம் மசாலா. நீங்கள் இல்லை இதெல்லாம் வேணான்னா ஆப்ஷனில் தேவையில்லை, 65 பவுட்ரு விற்கிது, வாங்கி போடணுன்னா போட்டுக்கலாம். நம்மளுக்கு வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் வரணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாம் போட்டிருக்கேன். இதோட ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஆயிலும் நீங்கள் சமைக்கிற ஆயில் அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் சொன்ன மாதிரி இது கலக்கும் போதே நீங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணுமா இல்லை காரம் வேணுமா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கா என்ன எல்லாம் செக் பண்ணிவிட்டு, இப்போ இந்த நல்லா இந்த ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். இதை ட்ரை பண்ணி வச்சுருந்த இந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் சுற்றி இந்த மாவு இதில் படணும். இது ஃபுல்லாக இதில் நல்லா அந்த மாவு மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும். அதனால் ஃபுல்லாக அந்த மாவு படுற மாதிரி சுற்றி கலரி விட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வைக்க போகிறேன். வச்சு அதுக்கப்புறமா தான் இதை ரெடி பண்ணணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, எல்லா பக்கமும் அதை படுற மாதிரி பரவி கலரி விட்டுட்டு, இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜிலையோ இல்லை வெளியில் ரூம் டெம்பரேச்சர் இருந்தால் ஒரு 1 hour வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா அதில் ஊறணும். ஊறிச்சினா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் வரும். நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க, உங்கள்கிட்ட இல்லைன்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் ஆப்ஷனலு. இப்போ நான் கடாய் வச்சாச்சு, இதில் ஆயில் சேர்க்க போகிறேன். இந்த எண்ணெய் நல்லா காயணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த 65 நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1/2 hour வச்சு எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளில எடுத்து வச்சுட்டு போடணும். அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிடும் மாவு. அதனால் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 நிமிஷம் அதை வெளில வைக்கணும். அதுக்குள்ளே நான் கருவேப்பிலெல்லாம் அந்த கார்னிஷிங்க்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த பச்சை மிளகாவும் இதில் அந்த நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வைக்கிறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கருவேப்பிலெல்லாம் குழந்தைக்கு இந்த மாதிரி வறுத்து கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க. அப்படியே நார்மலாக இருந்தால் கருவேப்பிலை போட்டுருவாங்க. இதோடு அது ஆட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காரமே தெரியாது, இது மாதிரி வறுத்துட்டிங்கன்னா மிளகா இதோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம காலிஃப்ளவர் ஊற வச்சதை வெளியில் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தோம்ல, இதை பாருங்கள். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இதை என்ன பண்ண தனித்தனியாக எடுத்து போடணும், மாவில் ஒட்டிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை தனித்தனியாக தள்ளி விட்டு போடுங்க. அதே மாதிரி போட்ட உடனே கலரக்கூடாது. போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தான் திருப்பணும், இல்லைனா மாவு தனித்தனியாக அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். எப்போவுமே அந்த தப்பை பண்ணிடாதீங்க. போட்ட உடனே கலரவே கலராதீங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இதை பாருங்க, நான் எடுத்து எப்படி கலர்றேன். அதில் மாவு நல்லா ஒட்டிடும். ஒட்டிடுச்சுனாலே உங்களுக்கு தனித்தனியாக இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், ஒரு ட்ரிப்பு போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பும் போட்டுடலாம். இப்போ அதை நல்லா சுத்தமாக எண்ணெய் ட்ரை பண்ணி எடுங்க. இல்லை எண்ணெயே ஒட்டாது அவ்வளோவா, ஏன்னா இந்த மாவுலாம் நம்ம ஆட் பண்ணனால அதுவே தனியாக பிரிஞ்சே வந்துடும். போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அதை கலராமல் ஃப்ரீயாக அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பினீங்கனாலே மாவு அதில் ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடும். லேசாக உங்களுக்கு அது தனித்தனியாக தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே நம்ம காலிஃப்ளவர் 65 சிக்கன்னே தோற்றுறோங்க. இந்த நம்மளுக்கு விரத டைம்லலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சனிக்கிழமையில் செய்ய முடியாது அப்படின்லாம் இருக்கும்போது சிக்கன் செய்ய முடியாதனால அப்போ இந்த மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம கார்னிஷிங் பண்ணிடலாம். இந்த பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் வறுத்தது இதெல்லாம் வச்சு அதோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலெல்லாம் போட்டு நம்மளும் ஹோட்டல் ஸ்டைல்லே ரெடி பண்ணிடலாம். ஹோமில் பண்ணாங்க அதே சேம்லேயே நம்ம வீட்டில் பண்ணிடுறோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் என்னென்ன உங்களுக்கு சரி வரலனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதை பாருங்க, ரொம்ப சூடாக இருக்குது. எவ்வளோ நல்லா பொறன்னு இருக்குது. அது 65 தோற்றுருங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.